सरस्वती नमस्तेस्तु वीणा पुस्तकधारिणि हंसवाहनम् आरूढे विद्यादानं कुरुष्व मे येनाक्षर समाम्नायम् अधिगम्य महेश्वरात् कृत्स्नं व्याकरणं प्रोक्तं तस्मै पाणिनये नमः. கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம கிளாஸ் இது பண்ணி. ஐ திங்க் ஒரு ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துடுறேன். லிங்க நிர்ணாயகாக சாமானிய விதையாக விசேஷ விதையாக இதுல இருக்கும். அதாவது மூன்று லிங்கங்கள் இருக்கு. ஏகலிங்ககானி, த்விலிங்ககானி, த்ரிலிங்ககானி. தேர் ஆர் வேர்ட்ஸ் விச் கேன் பி இன் போத் லிங்காஸ். இல்லைன்னா வந்து ஆல் த்ரீ ஜெண்டர்ல உங்களுக்கு வந்து சப்தங்கள் இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு he starts off with ஸ்திரீலிங்க பிரகரணம் because it's there are many sutras that determine ஸ்திரீலிங்கா. அதுக்கு வந்து பல பிரத்யாஸ் ஆர் ஆல்சோ தேர். அதனால அதை முதல்ல வந்து ஆரம்பிச்சுட்டார். அதுல இயற்கையாகவே ஈகாராந்தாக ஊகாராந்தாக ஏகாச்சகா ஏக அச்சு ஒரே அச்சு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அவைகள் வந்து ஸ்திரீலிங்கம்னு சொன்னார். அடுத்தது ஸ்திரீ வாச்சகாக ஏ சப்தாக ஸ்திரியாம் உத்திஷ்ய வக்தவ்யாக तादृश शब्दाः अपि स्त्रीलिङ्गे एव वर्तन्ते. So like if you have to address someone who is a female, then you use the word in strilingam like mata, yoshit in general. இதெல்லாம் female elephant, female deer அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். தென் இது நான் சொன்னேன், இந்த அமரத்துல வந்து மூணாவது காண்டத்துல திருத்தீய காண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ் he takes up for the next ஒரு 3 to கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஐ திங்க் until this நீயா இல்ல மேலே கை அந்தம் இதெல்லாம் எல்லாமே வந்து he follows the pattern that is there in அமரகோஷா. Tritiya Kandatla, you start off with the first shloka. There are several shlokas that he gives wherein ஸ்திரீலிங்கம் எதுக்கெல்லாம் உண்டு. பிகாஸ் அமரகோஷத்தினுடைய பேரே வந்து என்னன்னா நாமலிங்க அனுசாசனம், ரைட்? ஸோ இட் இஸ் அ கம்பைலேஷன் wherein you are given rules for words and linga also. So the gender determination is also done in அமரகோஷா. அதனாலதான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இங்க நமக்கு வந்து இன் திஸ் சரள வியாக்கரணம் கொடுத்துருக்கா நமக்கு சித்தூர் எக்ஸாம்காக. ஓகே, அதுல வித்யுத் வாச்சகாக, நிஷா வாச்சகாக, யூ கேன் ஆல்சோ டேக் வள்ளி வாச்சகாக, வீணா வாச்சகாக. இதெல்லாம் வந்து தி அதர் வேர்ட்ஸ் ஃபார் திஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது வித்யுத்துக்கு நம்ம வந்து இஃப் வி லுக் ஃபார் பர்யாயவாச்சி சப்தாஸ் ஃபார் வித்யுத், தென் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கமா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்றார். இது வந்து இந்த மூணாவது காண்டத்துல அமரத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது அகாராந்தகா ஏகவத் பாவி த்விகுஹு. த்விகு சமாசத்துல அகாராந்தமா இருந்ததுன்னா இஃப் அதுவும் ஏகவத் பாவி த்விகுஹுல அகாராந்தம் அது அகாராந்தமா இருந்ததுன்னா நம்ம நீப்பு போட்டு அதை வந்து ஈன்னு மாத்திரம் ஸ்திரீலிங்க பதமா மாத்திரம். சோ பஞ்சமூலி, பஞ்சவட்டி, திரிலோகி அப்படின்னு. இதுல இந்த திரிலோகிங்கிற இடத்துல திரிலோகேஷகான்னு ஒரு பதம் இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஆஸ் ஆஃப் இது நான் படிச்சுட்டு இருந்தப்போ பரமேஸ்வரனுக்கு வந்து நாமாவளி சொல்றச்சு, அதாவது சஹஸ்ரநாமம் சாரி சிவ அஷ்டோத்திரத்துல சொல்றச்சு திரிலோகீஷகான்னு சொல்றதுக்கு பதிலா திரிலோகேஷகாங்கிறார். திரிலோகா திரயாணம் லோகானாம் சமாஹாரகான்னு சொல்லி த்விகுஹு சொல்லி திரிலோகி தான் வரணும். அப்போ திரிலோகீஷகா தான் வரணும், திரிலோகேஷகான்னுட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஒண்ணு ஒரு வியாக்கியானத்துல போட்டிருந்தது. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் தே கோ இன்டு த இது. பட் அப்புறம் சமாதானப்படுத்தி இது வரலாம், திரயாணாம் லோகானாம் ஈஷகான்னுட்டு பகுபத இதுவா போட்டு தத்புருஷமா போட்டு ஏதோ பண்ணி அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறார். திரிலோகேஷகா அப்படின்னுட்டு கரெக்ட் தான், பட் திரிலோகீஷகா வரம் அப்படின்னு சொல்லிடுறார். பிகாஸ் இட் இஸ் இன் கீப்பிங் வித் த கிராமர் அப்படிங்கிறதுனால திரிலோகி இதெல்லாம் வந்து ஈகாராந்த பதமா வருது. அடுத்தது செட் வந்து என்ன எடுக்கிறார்னா தல் பாவே சமூகே ஸ்வார்த்தேச்ச தல் பிரத்யாந்தகா. இப்ப பிரத்யங்களுக்கு ஒன்னொன்னா கொண்டு வர்றார். until 4 he just gave some rules. இயற்கையா வரக்கூடிய பதங்கள்,
தென் யூ ஹாவ் சமாச பேஸ் பண்ணி வரக்கூடிய பதம். இப்போ பிரத்யங்கள் எந்தெந்த பிரத்யங்கள் வர்றச்சே உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கம் வருது அப்படிங்கறத ஆரம்பிக்கிறச்சு இந்த 5வது செக்ஷன் வந்து பாவே சமூகார்த்தே ஸ்வார்த்தேச்ச தல் பிரத்யந்தா. தல்லுங்கிறச்சு தா அப்படின்னு முடியும். So purushasya bhavaha purushata, the essence of being a man, the essence of understanding the jati. ஜாத்திய சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு அதுதான். அஸ்வ ஜாத்திய நம்ம பொதுவா வந்து we recognize a horse everywhere அப்படின்னா we recognize the அஸ்வத்தா in them. அதாவது தன்மைங்கிறோம் தமிழ்ல இல்லையா, குதிரையாக இருக்கும் தன்மைங்கிறது தான் அஸ்வதா, அதுதான் பாவகா. அந்த the horseness அப்படிங்கிறது we recognize இல்லையா, அதுக்கு வந்து அந்த தல் பிரத்யா போட்டு இட் பிகம்ஸ் ஸ்திரீலிங்க பதம். அதுக்கு அடுத்தது கிராமதா ஜனதா பந்துதா இதெல்லாம் சமூகார்த்தே. அடுத்தது தேவதா எடுத்துட்டோம்னா இது வந்து ஸ்வார்த்தம். there is no difference. தேவானாம் சமூகா தேவதா இல்ல, neither is it தேவஸ்ய பாவஹா தேவதா இதி நாஸ்தி. so you take it as ஸ்வார்த்தே. தேவஹா ஏவ தேவதா. I can say விஷ்ணுஹு தேவதா, கௌரி தேவதா சொல்லலாம், தப்பில்ல. புல்லிங்கமா இருந்தாலும் சரி நபும்சகலிங்கமா இருந்தாலும் சரி, ஐ கேன் யூஸ் த வேர்ட் தேவதா ஃபார் எனி ஆஃப் த தேவாஸ், பிகாஸ் தேவதா இஸ் ஈக்குவல் டு தேவஹா, அவ்வளவுதான். ஆர் தேவி, ஸ்வார்த்தே அந்த இடத்துல. அடுத்தது சமூகார்த்தத்துல வந்து இன்னும் 3 பிரத்யங்கள் சொல்றார். ய இனி கட்யச். யங்கிறதுக்கு பாஷானாம் சமூகா பாஷ்யா, அதுக்கப்புறம் கலானாம் சமூகா, இந்த இடத்துல இனி பிரத்யம் வருது. சமூகார்த்தத்திலேயே உங்களுக்கு 3 பிரத்யங்கள் இப்ப சொல்ற. இந்த இடத்துல ஒரு பிரத்யத்துக்கு தல்லுங்கிற பிரத்யத்துக்கு 3 அர்த்தம் சொன்னார். சோ 1 பிரத்ய can give you 3 meanings. 1 meaning can have 3 பிரத்யஸ். சோ அப்படி உங்களுக்கு அந்த ஹனிகோம்பு மாதிரி அது போறது. இந்த பிரத்யங்களும் அர்த்தங்களும் எப்படின்னா it will be like a honeycomb wherein the arthas can come for many different pratyas, or one pratyaya can come in many different arthas. Okay, so இதுல சமூகார்த்தே ய இனி கட்யச். so சமூகார்த்தத்துல பார்த்தோம்னா 3 பிரத்யங்கள் இங்க அப்ளை ஆகுது. பாஷ்யா கலினிங்கிற இடத்துல இனி பிரத்ய, and then ரத கட்யாங்கிறச்சு ரதானாம் சமூகா கட்யச். இதுக்கும் இதே சூத்திரம் தான், இனி த்ர கட்யச் கட்யச்சஹ இது. நெக்ஸ்ட் இன்னும் 2 பிரத்யங்கள் எடுத்து பல அர்த்தங்கள் சொல்றார். வைரே விவாஹே வீப்சாயாம் தண்டே தானேச்ச உன் முய் பிரத்யந்தாஹான்னு சரள வியாக்கரணத்துல கொடுத்திருக்கு நமக்கு. But this is not how Panini has given. Panini has given different sutras, different meanings for different pratyayas. Okay, அது நமக்கு வந்து 3-4 சூத்திரங்கள் இங்க இருக்கு. அதுல இந்த வைரே வைவாஹே வீப்சாயாம் தண்டே தானேங்கிறது வந்து எல்லாமே உன் பிரத்யா தான். சோ வைரே மைதுனிகயோஹோ அப்படின்னா வைரே விவாஹேச்ச, both for விரோத and விவாஹ, in both cases உன் வருது. துவந்த்வாத் உன் பிரத்யஹ வைரே மைதுனேச்ச. when there is the sense of virodha, enmity, and when there is a sense of marriage, ரெண்டுக்குமே நமக்கு உன் பிரத்யம் வரும் after the துவந்த்வம். so அஸ்வ மகிஷயோஹோ முதல்ல துவந்த்வம் பண்ணிக்கணும். அஸ்வஸ்ச மகிஷஸ்ச அஸ்வ மகிஷௌ போட்டுறணும். அதுக்கப்புறம் அஸ்வமகிஷயோஹோ விரோதா. அதனால அந்த துவந்துவத்துக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த உன்னு பிரத்யம் வந்து அஸ்வமகிஷிகா. அதாவது இந்த குதிரையும் இதுவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இவ சண்டை போட்டுக்கிறா அப்படிங்கிறவே அந்த மாதிரி. காக்கா உலூகிகா அப்படின்னா அங்க பெரிய கலவரம் ஆயிடுத்து. அப்படியே ஒரு போத் ஆஃப் தெம் வர் இன் 2 துருவங்கள் மாதிரி நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம்ல. அந்த இட் இஸ் மோர் லைக் ஒரு உபமானமா நம்ம வந்து ரூபகமா எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல காக்காய்க்கும் ஆந்தைக்கும் சண்டை. Crows and owls, the fight was like a fight between, or the enmity was like between crows and cows, owls அப்படிங்கறச்ச அந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம். அடுத்தது விவாக அர்த்தத்துல எடுக்கும் பொழுது அத்ரி குலத்திற்கும் பாரத்வாஜ குலத்திற்கும் வந்து அங்க விவாகம் நடக்கிறது. நம்ம வந்து டைம் ஃப்ரேம் மைண்ட்ல வச்சுக்கணும்.
இது வந்து அந்த டைம் ஃப்ரேம்ல நடந்ததுனால குலங்களுக்கு நடுவுல தான் விவாகம். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு பல இடங்கள்ல. நம்ம அப்படிதான் வந்து தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ் எவ்ரிவேர். இந்த இந்த வேர்டை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம மைண்ட்ல வந்து குலத்தை வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒண்ணு வந்து புல்லிங்கத்துல இருக்கணுமே, இன்னொன்னு ஸ்திரீலிங்கத்துல இருக்கணுமே. விவாகத்தை பொறுத்தவரையில் இங்க எப்படி அர்த்ரி பரத்வாஜங்கிறது வருது அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துரும். அதனால சொல்றேன், அத்ரி அத்ரி குலம்ச பரத்வாஜ குலம்சங்கிற மாதிரி எடுத்துட்டு மைண்ட்ல அத்ரிஷ்ட பரத்வாஜஸ்ட அத்ரி பரத்வாஜயோஹோ விவாஹ முதல்ல துவந்தம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விவாகார்த்தே முன் பிரத்யேகான்னு போட்டு அத்ரி பரத்வாஜிகா வசிஷ்ட இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு பேரெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேரு சொல்லுவா. நீங்க பார்த்தா ஐ டோன்ட் நோ ஹவு ஃபெமிலியர் யூ ஆர், பட் தென் ஒரு ஆக்டர் அண்ட் ஒரு ஆக்ட்ரஸோட பேரை ரெண்டுத்தையும் பாதி பாதி சுருக்கி அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேரா சொல்லுவா. இந்த இந்த பிராட் பிட் ஆஞ்சலினாலாம் அந்த காலத்துல அப்போ வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இட் வாஸ் ஒரே பேரா அப்படி இதெல்லாம் இந்த பாடினியே அன்னைக்கே பண்ணிட்டாரு. அத நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதை மைண்ட்ல நிறுத்தி வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சோ அத்ரி பரத்வாஜிகா வசிஷ்ட குஷிகிகா. அந்த குஷிகாக்கு மேல உங்களுக்கு அந்த உன் பிரத்யம் வந்து அதுக்கப்புறம் பல சூத்திரங்கள் வரப்போறது. அந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. அது சித்தாந்த கௌமுதி படிக்கிறச்சே படிக்கலாம். ஆனா பல பேர் இந்த செக்ஷனே படிக்க மாட்டாங்க. நீங்க பார்த்தேன்னா இதெல்லாம் வந்து நிறைய பின்னாடி வர்ற சூத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா இட் இஸ் ஃப்ரம் உத்தர கிருதந்தம். அது வந்து த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் சித்தாந்த கௌமுதி பாதி பேர் அவ்வளவு தூரம் போக கூட மாட்டான். உங்களுக்கு அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. இங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி இருக்குங்கிறது நமக்கு ஒரு பரிச்சயம் கொடுக்குற இந்த சாக்குல நான் அந்த புஸ்தகத்தை வந்து 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு நான் அதை நோன்றேன். ஏன்னா இல்லைன்னா நம்ம எல்லாம் அதை வந்து பார்க்கவே போறது இல்லை. அந்த செக்ஷன்ஸ இவர் கொடுத்திருக்காரோ நமக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியறது. அதனாலதான் சூத்திரத்தையும் எடுத்து நான் போட்டிருக்கேன். அப்புறம் பாத சதஸ்ய அகைன் உன் திருப்பியும் சொல்றார். த்விபதிகாம் ததாதி த்விசதிகாம் ததாதி. சோ துவௌ பாதௌ ததாதி. ரெண்டு பாதமா கொடுக்கறான், ரெண்டு நூறா கொடுக்கறான். இதெல்லாம் வந்து தானம் கொடுக்கும் பொழுது செட்டா கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா. இப்போ ஈவன் இஃப் நம்ம வந்து இப்போ ஒரு சுமங்கலிகளுக்கு வந்து தானம் கொடுக்கறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறோங்கிறச்சு செட்டா கொடுக்கறது. அததான் இங்க சொல்றேன். ஓகே. அடுத்தது தண்டம். தண்ட வியவசர்க யோகோங்கிறதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். துவௌபதிகாம் தண்டிதகான ரெண்டு கொடுக்கணும்னு, இந்த மாசம் 2 கொடுக்கணும், அடுத்த மாசம் 2, அப்படி பனிஷ்மெண்ட். மாசம் போய் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போடுற மாதிரி உங்களுக்கு வந்து இங்க மாசம் அங்க தண்டம் இது பண்ணிருக்காங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுக்கறது ஆஸ் அ பனிஷ்மெண்ட். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்றது. இதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கிறத நோட் பண்ணி இருக்கார் பாணினி. இதெல்லாம் சோசியலாஜிக்கல் ரெஃபரன்சஸ். நமக்கு இப்படி ஒரு தண்டனை விதிச்சிருந்தது, அந்த தண்டனைக்கு உபயோகப்படுத்துற பதம் ஆகையினால த்விபதிகாங்கிற ஒரு there was this sort of a system in those daysங்கிறத ரெக்கார்ட் பண்ணி இருக்காரு நமக்கு. இட் இஸ் a historical text அந்த விதத்துல அஷ்டாத்தியாயி. அதே மொழி பிரத்யம்னு இங்க கொடுத்திருக்கிறதுனால அந்த மொழி பிரத்யத்துக்கு சரள வியாக்கரணத்துல இது எக்ஸாம்பிள் இல்ல. சோ வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அந்த சூத்திரத்தை எடுத்து போட்டிருந்தேன். சைஷ்ய உபாத்தியாயிகா அப்படின்னு சொல்லி சிஷ்யஸ்ட உபாத்தியாயஸ்ட தயோர் பாவகா. ஒரு சிஷ்யனும் ஒரு டீச்சரும் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி அவ 2 பேரும் விவகாரம் பண்றா அப்படின்னு நம்ம வந்து ஒரு சொல்லணும். இல்ல அவ 2 பேருக்குள்ள உறவு இப்படி அப்படின்னு சொல்லணும்னா அந்த பாவத்தை குறிக்கிறது, அந்த தன்மையை குறிக்கிறது, குரு சிஷ்ய உறவு தன்மை அதை குறிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்திரீ பிரத்யங்கள். 8வதுல இருந்துதான் we have to start from this section. பாவார்த்தே அனிக்தின் நுல் நச் நுச் கெப் யுட்ச இல்ல கெப் ஆமா யுட்ச் அங் அ இ நி ஷ பிரத்யந்தாக. பல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதனால பாத்துக்கோங்க. இது நான் ஒரு மாதிரி கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்.
பாவார்த்தே ஒரே அர்த்தத்துல பல பிரத்யங்கள் இப்ப சொல்லியிருக்கார். இந்த ஒரு அர்த்தத்துல பல பிரத்யங்கள்னு சொல்லி ஒண்ணு மொத்தமா அவர் போட்டிருக்காரே தவிர நமக்கு இங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு வேர்டும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கு, வெவ்வேறு சூத்திரங்கள் இருக்கு. அதுக்கு ஐ ஹவ் ஜஸ்ட் ரெக்கார்டட் அந்த சரள வியாக்கரணத்துல போட்டிருக்கிற அந்த சென்டென்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். ஆனா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் இஃப் யூ கோ இண்டிவிஜுவலி இன்டு ஈச் வேர்டு. அணி பிரத்யம் எடுத்தோம்னா அஜனிகி உற்பத்தி அபாவக. ஆனா பாவார்த்தத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூத்திரம் தான் இது. நைய முன்னாடி வந்ததுனால் ஆக்ரோஷே நை அணிகி அப்படின்னுட்டு அணிங்கிற பிரத்யம் ஆக்ரோஷார்த்தத்துல வரும் பொழுது நஞ்ச முன்னாடி இருந்ததே எனில் அப்போ அணி பிரத்யம் வருது. சோ ஒரு தாத்து இருக்கு. The dhatu is expressed in the meaning of akrosha. Akroshamnale abuse, திட்டுறது, கோச்சுக்கு ஒரு ஒரு கனாபினான ஒரு ஏசறது அப்படின்னு இருக்கு இல்லையா? You are scolding someone. When you want to scold someone, you use this word. அந்த சமயத்துல நைய யூஸ் பண்ணிக்கிறோம். தாத்வர்த்தம் இருக்கு. வேர்டை பார்த்தா புரியும். வேர்டுல இருந்து திருப்பி நம்ம சூத்திரத்துக்கு போயிடலாம். அஜனனிஹி அப்படின்னு இருக்கு. அஜனனிஹி, ஜனன அப்படின்னாலே ஜனனம்னா உற்பத்தி. இங்க அஜனனிஹி நைய போட்டுடுறோம். அதாவது நீ நீ உன் பிறப்பே வேஸ்ட், தண்டச்சோறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி உருப்படா போவ உனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மே இங்கிலீஷ்ல எல்லாம் சொன்னா சரிப்பட்டு வர, மே யுவர் பர்த் பி ஆப்சென்ட் அப்படின்னு சொன்னா அது ஒட்டியே வரமாட்டேங்கிறது, அந்த ஆக்ரோஷமே வராது நமக்கு. அகரணிகி அப்படின்னு எடுத்தா இது இன்னும் சூப்பர். விளங்காம போறது அப்படிங்கிறோமோ இல்லையோ, காரியத்துக்கு உபயோகமாக இல்லாமல் இருக்கிறது, கரணத்துக்கு உபயோகம் இல்லை, அதாவது கரண அபாவகான்னு அர்த்தம். வழங்காம இருக்கிறது, எதுக்குமே உபயோகம் இல்லாதது. அப்படி ஒருத்தரை திட்டணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரத்யேகத்தை போட்டு யூஸ் பண்றாராம். நன்ய வரணும், தாத்வர்த்தம் இருக்கு, அந்த தாத்வர்த்தமுடைய பாவம் தான் இருக்கு. ஆனா அதனுடைய அபாவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி முன்னாடி நஞ்சு போடுறோம். நஞ்சுங்கிறதே அந்த நஞ்ச தத்புருஷத்துல எல்லாம் வர மாதிரி இருக்கே, அந்த நஞ்ச போடும் பொழுது உங்களுக்கு இதுல திட்டுறதுக்கு உபயோகமா இருக்கும். சரியா? அகரணிகி தமிழ்ல எத்தனையோ நம்ம திட்டுறதெல்லாம் இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இல்லவே இல்லை, ரொம்ப சுத்தமான பாஷைன்னு பல பேர் சொல்லுவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதுலயும் வார்த்தைகள் இருக்கு, நமக்கு சொல்லி தர்றது கிடையாது. இந்த மாதிரி கிராமர் படிக்கிறச்சே நிறைய வந்துரும். சோ அஜனிகி, உனக்கு பிறப்பே அஜீவனிகி அப்படின்னு இன்னொரு வார்த்தை. உன் பிறப்பே நீ உயிரோடவே இருக்காதுங்கிற மாதிரி, நீ இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. இது ஆக்ரோஷார்த்தே நை அணிகி அணி பிரத்யம் வருது. கிதின் கிதின் வரும் பொழுது இது பாவார்த்தே. இது சிம்பிளா இருக்கு. கிருதிஹி பிருதிஹி இது பல தாத்துக்களினுடைய பாவனை இருப்பு, அவ்வளவுதான். அந்த தாத்வர்த்தம் நமக்கு கூறப்பட்டிருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆனா இதுல அகர்த்தரி, கர்த்தா இருக்கப்படாது. That is kritihingarche, it does not indicate the person who is doing that action. It is only indicating the action per se, அவ்வளவுதான். So ஸ்திரீ அதுல வேற எதுவுமே கிடையாது, வெறும் அந்த ஆக்ஷனை மாத்திரம் குறிப்பிடுற மாதிரி இருக்கணும். கிருதிஹி செயல், பிருதிஹி தாங்குதல், பரணம் அப்படிதான் அர்த்தம் அந்த இடத்துல, அதுல வேற எதுவும் இல்லை. சோ கரணம் சொல்லலாம், கிருதிஹி கிரியா, கிருத்யா, பல பிரத்யங்களுடைய ஒரு மாறுபாடுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சொல்ற. ஏன் இவ்வளவு ஒரே வேர்டு இருந்துட்டு போட்டோமே, ஏன் தின்னு மாத்திரம் இருந்துட்டு, வெள்ள கரணம் மாத்திரம் இருந்துட்டு போட்டோமே, எதுக்கு ஸ்திரியாம்னு போட்டு அதே தாத்வர்த்தத்துக்கு பல பிரத்யங்கள் போட்டு இதே பாவார்த்தத்தை என்னதுக்காக நமக்கு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு தேர் வில் பி எ பாயிண்ட் வேர் ஒரு ஸ்லோகம் எழுதுறதுக்கோ இல்ல ஒரு பிராசம் வர்றதுக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா உபயோகப்படும். கவிகள் உபயோகப்படுத்தியிருக்கா, அதனால பாணினி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? ஏன் என்னங்கிறது கேள்வி கேட்காம இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சோ கிருதிஹி பிருதிஹி ஸ்திரியாம், ஸ்திரீ பிரத்யம் இந்த இடத்துல ஸ்திரீல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது
அந்த தாத்வர்த்தத்தை. ஆனா கர்த்தா இருக்கப்படாது. யூ ஆர் ஒன்லி எக்ஸ்பிரஸிங் தி ஆக்ஷன் ஆஃப் இட். தென் யூ யூஸ் தின் பிரத்யா. அதனால கிருதிஹி, பிருதிஹி, திருதிஹி இதெல்லாம் வருது. அடுத்தது வந்து நூல். இவர் மாட்டுக்கு பாவார்த்தேன்னு அது பார்த்தேன்னா நூல். அதுக்கு கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பிரவாகிகா, பிரச்சர்திகான்னு 2 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார். ரோக ஆக்கியாயாம் நூல் பகுலம். when you want to express the name of a roga disease, இது வந்து நேம் ஆஃப் அ டிசீஸ் சொல்றச்சே மாத்திரம் இந்த இந்த பிரத்யயத்தை யூஸ் பண்றோம். நுள் பிரத்யம். நுள்ளுக்கு அக்கா வரும், ஈக்கா வரும், இட் டிபெண்ட்ஸ். அதுக்கு உண்டான தனி சூத்திரங்கள் இருக்கு. சோ நூல் இது வரைச்சு அந்த பிரவாகிகா அப்படின்னா பிரகர்ஷேன வகனம். பிரவாகிகானாலே டயரியான்னு அர்த்தம். சோ இட் இஸ் எ நேம் ஆஃப் எ ரோகா. ரோகத்தினுடைய ஆக்யா, ஆக்யா நாம. ரோகத்தினுடைய நாமத்தை சொல்லுவதற்காக அந்த நூல் பிரத்யத்தை போட்டு ஸ்திரீயா ஆக்கி அதை ஸ்திரீலிங்கத்துல எக்ஸ்பிரஸ் பண்றோம். நம்ம தொடர்ச்சியை விடக்கூடாது. வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஹியர்? What are the words that can be, that have to be in Strilingam, and what are the rules that condition the Strilingam? So in the இடத்துல the நூல் பிரத்யம் வந்ததுன்னா, and if it is the, if it indicates the name of a disease, அப்போ அது பிரவாகிகா அப்படின்னு நூல் பிரத்யம் போட்டு ஸ்திரீயா மாத்திரம். So பிரவாகிகா இஸ் டயரியா. பிரச்சர்திகா அப்படின்னா வாமிட்டிங், எக்ஸசிவ் வாமிட்டிங்க்கு வந்து பிரச்சர்திகான்னு பேரு. அதே விவர்ச்சிகா, இச்சிங், நமக்கு அந்த சொறி வருது இல்லையா, கான்ஸ்டன்டா அரிப்பு எடுக்கிறது இல்ல, அதுக்கு விவர்ச்சிகா அப்படின்லாம் வந்து வேர்ட்ஸ் இருக்கு. அடுத்தது தத்வர்த்தே. இது வந்து திஸ் இஸ் அ வார்த்திகம் இன் திஸ் சூத்ரா. ரோகாக்கியாயாம் நூல் பகுலம்ங்கிற வார்த்திகத்துல இருக்க, சூத்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்திகம். தத்வர்த்த நிர்தேஷே நூல் வக்தவ்யா. காரிகா, ஜீவிகா. So it only gives you the meaning of the dhatu. So காரிகான்னு நீங்க போய் if you look in the dictionary, dancer, worker, இந்த மாதிரிலாம் ஃபீமேல் டான்சர் அப்படின்லாம் இருக்கும். அந்த அர்த்தத்துல சொல்லக்கூடியதுக்கு வரல இது. இந்த இடத்துல நூல் பிரத்யம் போட்டு நம்ம பண்றோம்னா அதுக்கு வந்து காரிகாங்கிறச்சு ட்ரேடு, செய்வது. ஒரு ஒரு ஜீவிகா அப்படின்னா பழப்பு, லிவிங். ஜஸ்ட் தாத்துவனுடைய அர்த்தத்தை மாத்திரம் கூறுற மாதிரி இருக்கு. அடுத்தது நச். இங்க பார்த்தீங்கன்னா, see I told you, இந்த பாவார்த்தேங்கிறது அவர் எதை குறிச்சு சொல்றாருன்னா, பாவேன்னுட்டும் அந்த அதிகார சூத்திரமா இருக்கிறதுனால அந்த அதிகார சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் அவர் போட்டு விடுறார். பாவே, பாவார்த்தே அப்படின்னு. அந்த எக்ஸ்ட்ரா மீனிங் எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சூத்திரங்கள்ல தான் அந்த எக்ஸ்ட்ரா மீனிங் நமக்கு தெரியறது. பாவார்த்தம் இருந்துன்னு இருக்கு, அதுவும் இருந்துன்னு இருக்கு. பட் அந்த எக்ஸ்ட்ரா மீனிங்க நம்ம வந்து பர்டிகுலர் சூத்திரத்துல இருந்து எடுத்துக்கணும். இப்ப அடுத்த பிரத்யம் பார்த்தேன்னா நச்சுங்கிற பிரத்யம். கர்ம வியதிஹாரே. கர்ம வியதிஹாரம் யூ ரிமெம்பர், இதுல வரும் முஷ்டா முஷ்டி, கேஷா கேஷி அப்படின்னு விசக்ஷணா சமாசம் படிக்கிறச்சு நீங்க படிப்பேல இந்த கர்ம வியதிஹாரம்ங்கிறது. இந்த இடத்துல ஸ்திரியாம், இஃப் வி வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இட் இன் ஸ்திரீ, அது நச் பிரத்யம் போட்டு வருது. பரஸ்பர நிந்தா, வியாவக்ரோஷி. வியாவக்ரோஷின்னா ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறது அப்படின்னா அதுக்கு வியாவக்ரோஷின்னு சொல்றோம். சோ கர்ம வியதிஹாரம். வியதிஹாரம்னா எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நிந்தா, அவக்ரோஷ. ஹியர் வியாவக்ரோஷிங்கிறச்சு ஆக்ரோஷத்தை யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் வித் ஈச் அதர். தட் இஸ் நான் உன்னை திட்டுற, நீ என்ன திட்டுற, பதிலுக்கு பதில், வார்த்தைக்கு வார்த்தை மேல மேல போறதுங்கிறச்சு பரஸ்பர நிந்தா இஸ் கால்ட் வியாவக்ரோஷி. அடுத்தது ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி தெளிக்கிறது, அந்யோன்ய ஜலம். எங்க இருந்து இதெல்லாம் பாணினி வந்து நோட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்க. விவகாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதான் சொன்னேன், இட் இஸ் a historical text also for us to understand many things that were during his period. அந்யோன்ய ஜல உட்சேபணம், ஒருத்தர் மேல நம்ம வந்து ஜலத்தை தெளிக்கிறதுங்கிறது இருக்கே, விளையாட்டுக்காக அல்லது திட்டத்துக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஜலத்தை தெளிக்கிறச்ச இன்னொருத்தர் ஜலத்தை தெளிக்கிறான். இட்ஸ் a kind of plane எடுத்துக்கலாம். சோ வியாத்யுக்ஷேபின்னு வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு உக்ஷ சேச்சனே. உக்ஷ அப்படின்னா சேச்சனே தெளிக்கிறதுங்கிற அர்த்தத்துல சொல்றோம்.
சோ வியாத்யுக்ஷேபி அந்யோன்ய ஜல உக்ஷேபணம். அந்த பன்னீர் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா, வாசல்ல நிக்கிறவா வந்து பன்னீர் தெளிக்கிறதுங்கிறது ரைட்டு தான். சில பேர் எடுத்து இன்னொருத்தருக்கு தெளிப்பா. பட் நம்ம வந்து சபையில உட்கார்றச்சே ஒரு 2 சைடு புள்ளையாத்துக்காரா பொண்ணாத்துக்காரான்னு உட்காரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை பண்ணணும் பாத்திரமோ இல்லையோ, அப்ப வந்து பன்னீர் தெளிக்கிறதையும் வச்சிருப்பா சில பேர். சோ நம்ம வந்து இந்த குங்குமம் கொடுக்கறது, சந்தனம் இடுறது, அதுக்கப்புறம் பன்னீர் தெளிக்கிறது, அடுத்தது இவா அவளுக்கு தெளிக்கிறது, அந்த மாதிரி இப்போ ஒருவருக்கு ஒருவர் ஜல உக்ஷேபணம் பண்றதுங்கிறதும் சோ எடுத்துக்கலாம். விளையாட்டுக்கு இருக்கிறதாவும் எடுத்துக்கலாம். எனி சிச்சுவேஷன் தட் யூ கேன் திங்க் ஆஃப், ரைட்? அடுத்தது வந்து பரியாய அருகண உற்பத்திஷு நுச், ஒன் பிரத்யய ஃபார் 3 மீனிங்ஸ். பரியாயார்த்தே, அருகார்த்தே, அதுக்கப்புறம் ரிணார்த்தே, உற்பத்தியர்த்தே, 4 மீனிங்ஸ் ஹியர். அதுல பரியாயார்த்தங்கிறச்ச என்னன்னா பவதஹ ஷாயிகா பவதஹ ஆசிகா. பரியாயங்கிறது டர்ன்ங்கிறோம், ஒன் ஆஃப்டர் தி அதர், சக்சஷன். அதாவது இட் இஸ் யோர் டர்ன். பவதஹ ஷாயிகா பவதஹ ஆசிகா மம ஷாயிகா அப்படின்னா இட் இஸ் மை டர்ன் டு ஸ்லீப் நவ், இட் இஸ் மை டர்ன் டு சிட் டவுன் நவ். இந்த மியூசிக்கல் சேர்ல வந்து அப்படியே சுத்திண்டே இருக்கிறச்சே யாராவது ஒருத்தர் நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இல்ல இல்ல இப்ப என் டர்ன் உட்கார்றதுக்கு அப்படிங்கறச்சு, இல்ல என் டர்ன் படுத்துக்கிறதுக்கு. காவல்காரன் இருக்கான், 2 வந்து காவல்காரன் இருக்கான். இப்ப இமேஜின் தே ஆர் நைட் வாட்ச்மேன் and there are 2 people who take turns to sleep. So one person comes and says, it is your turn to go and sleep. பவதஹ ஷாயிகா. பாருங்க எவ்வளவு ஒரு ப்ரிசைஸா நம்ம சொல்ல முடியும். இஃப் யூ ஹாவ் டு சே அதுனா பவதா சரிதா, இவ்வளவெல்லாம் நம்ம வந்து சொல்றதுக்கு பதிலா இட் இஸ் a very simple way of saying பவதஹ ஷாயிகா அப்படின்னா இட் இஸ் your turn to sleep now, done. There is so many words involved. அதுக்கு பதிலா ஒரு கன்சைஸா வந்து சொல்லிடலாம். பவதஹ ஆசிகா, இட் இஸ் your turn to sit down and my turn to stand up அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பரியாயார்த்தே யூ use the pratyaya nuch and it is expressed in ஸ்திரீலிங்கம். அடுத்தது அருகார்த்தே எடுத்துட்டோம்னா you deserve this, you are fit person to receive this. பவான் அர்ஹதி இக்ஷுபக்ஷிகாம். இக்ஷுபக்ஷிகானா something that is made of sugar cane அல்லது sugar. அதாவது இது எப்படின்னா ஒருத்தர் வந்து நல்ல நியூஸ் கொடுக்கறச்சு உன் வாய்க்கு சக்கரை போட அப்படிங்கிற மாதிரியும், you deserve to get something sweet. அதுதான் பயப்பாயிகாம் அப்படின்னா உன் வாயில பால் விடணும் அப்படிங்கிறோம். இந்த சென்ஸ் நல்ல விஷயத்த சொல்றவா, யூ டிசர்வ் டு ஹாவ் திஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. வாயில பாலை விடுறதுனாலே நமக்கு வந்து நெகட்டிவா தான் தோன்றது. அப்படி இல்ல, இந்த இடத்துல பயப்பாயிகாங்கிறச்சு பாலுங்கிறது இனிப்புங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இட் இஸ் a sweet thing and உடனே வந்து மாலை போடுறது அந்த மாதிரி எல்லாம். கையில எதுவும் இல்ல, ஆனா someone has come and given you a good news, you say you deserve to have some sweet. or வேற விதமா நான் உனக்கு ஒரு நாள் ட்ரீட் கொடுக்கிறேன் அப்படிங்கிறோமே, அது அடுத்தது ரிணார்த்தே. ஐ ஓ யூ a sweet அப்படிங்கிறோம். சோ இக்ஷு பக்ஷிகாம் மே தாரயசி, யூ ஓ மீ a treat அப்படின்னு எத்தனை இடத்துல நம்ம கேட்கிறோம். மே தாரயசின்னு யூ ஓ மீ ஒன், நீ எனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கடன் பட்டிருக்க ஒரு ஸ்வீட், நீ கடன் பட்டிருக்க. ஓதன பக்ஷிகாம் மே தாரயசி, நீ யூ ஓ மீ a meal அப்படிங்கிறோம். ஒருத்தர் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாரு உனக்கு, நீ எனக்கு கட்டாயம் ட்ரீட் தரணும், இல்ல எனக்கு நீ வந்து சாப்பாடு வாங்கி தரணும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பரிமாற்றம், பரிபாஷை, இதெல்லாம் கான்வர்சேஷனல்ல யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தைகள். இக்ஷு பக்ஷிகா மே உதபாதி, ஓதன பக்ஷிகா மே உதபாதி, எனக்கு ஏற்பட்டிருக்குங்கிறோம். இது வந்து உற்பத்தி அர்த்தத்துல இருக்கிறது. it is come about, that is the எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் உண்டாயிருக்கு, ஆர் எனக்கு ஸ்வீட் நான் உற்பத்தி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு, இல்ல நான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். பட் ஐ திங்க் there is something more in this உற்பத்தி மீனிங். ஐ எம் unable to find out. வேற ஏதாவது அதுக்கு கான்டெக்ஸ்ட் இருக்கணும்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இதோட சேர்றச்சு நான் சமைச்சிருக்கேங்கிற அர்த்தத்துல, நான் உற்பத்தி பண்ணிருக்கேங்கிற அர்த்தத்துல வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் there should be something more than what I am saying. But of course அந்த இக்ஷு பக்ஷிகா தாரயசில வரலாம், அரகசில வரலாம், உத்பாதயசிங்கிற அர்த்தத்தையும் வரலாம். நெக்ஸ்ட் இஸ் கெப். இந்த கெப் வந்து 2 தாத்துக்கு தான் போறது. ரஜ யஜோஹோ பாவே கெப்.
It is very easy. So கியப் பிரத்யம் வந்து விரஜங்கிற தாத்துக்கும் யஜங்கிற தாத்துக்கும் போகிறது, பாவார்த்தத்துல உபயோகப்படுறது. சோ விரஜ்யா அப்படின்னா விரஜனம்னா சுற்றுதல், ரோமிங் அரவுண்ட். சோ விரஜ்யா இஸ் ஜஸ்ட் சிம்பிளி ரோமிங் அரவுண்ட், சுற்றுதல் அப்படிங்கிறது. இஜ்யா விரஜ்யார்த்தம் கச்சாமிங்கிறோம், இல்ல விரஜ்யா அதுனா அத்திய விரஜ்யா வர்த்ததே அப்படின்னா இன்னைக்கு சுத்துறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். சோ அதுக்கு யூஸ் பண்ற வேர்டு. சோ இட் இஸ் ஜஸ்ட் தாத்வர்த்த இன் பாவே. அஸ்மாபிஹி விரஜ்யா, இஜ்யா தேவதா. சோ தேவதையான அந்த தேவதை பூஜிக்கப்பட வேண்டியவர் அல்லது பூஜை செய், அதாவது பூஜித்தல் நடக்கிறது அந்த தேவதைக்கு அப்படின்னு சொல்லும்போது, அல்லது யாகம் செய்தல், அதுக்கு இஜ்யாங்கிறத யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கியப்புக்கே இன்னொரு ஒரு சூத்திரம் சொல்றார். சம்ஞாயாம் சமஜனிஷத நிபத மன வித ஷுய் ஷீங் பிரிஞ் இணஹ. இந்த இதுல பார்த்தோம்னா சம்ஞாயாம் அப்படிங்கிறதுனால, முன்னாடி நம்ம பார்த்தோமே அந்த சம்ஞா பிரச்சர்திகா அந்த பிரவாகிகா, இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ரோகத்தினுடைய சம்ஞாவை சொல்லும் பொழுது, நாட் பிரவாகிகாங்கிறது வந்து கங்கா பிரவாகிகான்னு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா கங்கை வந்து அந்த அர்த்தத்துல வந்துரும் இல்லையா. அதனால நம்ம வந்து சம்ஞான்னு எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ, இட் சுட் பி அ நாமன்கிளேச்சர். அதை கரெக்டா குறிப்பிட, அது ஒரு நேமா இருக்கணும், ஒரு நவுனா உபயோகப்படுத்தணும், ப்ராப்பர் நவுனா உபயோகப்படுத்தணும். நாட் லைக் சாதாரண இது மாதிரி யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. சோ இங்கே சமஜ்யாங்கிறச்சு நிஷத்யா, சமஜ்யா, வித்யா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சூத்திரத்தினால வரக்கூடிய ஸ்திரீலிங்க பதங்கள், கியப்புங்கிற பிரத்யம் போட்டு வரக்கூடியது. வாட் இஸ் த மீனிங் ஹியர்? இப்போ வியுத்பத்தி படி பார்த்தோம்னா சமஜ்யாங்கிறது வந்து சங்கச்சந்தி, சமஜந்தி, அஜ்ங்கிற தாத்துக்கு அஜகதௌ செல்றது போகிறது அப்படிங்கிற அர்த்தம். சம்யக்கு கச்சந்தி அப்படிங்கறச்சு சேர்ந்து செல்கிறார்கள். சமஜந்தி அப்படின்னா சங்கச்சந்தி சேர்கிறார்கள், சேர்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுறது. இத வந்து வியுத்பத்தி எப்படி பார்த்தோம்னா, ஆனா நம்ம வந்து சமஜன்னு எடுத்துட்டோம்னா மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் கம் டுகெதர், சங்கஹா அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னோம்னா. ஆனா சமஜ்யான்னு சொன்னோம்னா தேர் இஸ் கோயிங் டு பி an assembly in the evening அப்படிங்கிறோம். நீ வருதுன்னா வா, எல்லாரும் வந்தாதான் அங்க இட் வில் பி கால்ட் as an assemblyங்கிறது இல்ல. இந்த இடத்துல there is going to be a meeting. மீட்டிங்கிறது இப்போ the word meeting itself நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, the word, although it is a noun that is come about from the verb, உங்களுக்கு வந்து a gathering, when people come together it is called a meeting. But even when people are not there, you are saying that there is going to be I am going to organize a meeting. அப்போ அது வந்து ஒரு சம்ஞாவா மாறிடுறதா இல்லையா? அதுக்கு நீ வரியா வரப்போறது இல்லையா? இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, யாருமே வரல அப்படிங்கிறோம். வாட் இஸ் தட் மீன்? யூஆர் இன் அ மீட்டிங்னாலே ஒரு 10 பேர் இருக்கணுமா இல்லையா? 10 பேர் இல்லாத நம்ம மாத்திரம் உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல திஸ் இஸ் அ மீட்டிங் பட் நோபடி ஹஸ் அரைவ்ட் ஹியர் அப்படின்னா, so it has gone beyond the meaning of the verb. It has gone to the sense of a samjna. அதாங்க சம்ஞானாலே நம்ம வந்து அந்த வெர்ப் மீனிங்ல இருந்து தாண்டி அதை வந்து ஒரு 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 லேபிள்ங்கிற அர்த்தத்துல வந்துடுறது. அதே போல இங்க சமஜ்யா அப்படின்னாலே சபா, அசம்பிளி. நிஷத்யா அப்படின்னா இந்த ஸ்ரீச சந்திரவாசு மீனிங்க பார்க்காதீங்கோ, அதுல பார்த்தா பெட், கவுச் அப்படின்லாம் போட்டிருப்பார். அது இல்ல மீனிங், ஆபணகான்னு அர்த்தம். இந்த இடத்துல நிஷீததி அத்ர இது, எங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாளோ அதுக்கு நிஷதன்னு பேரு. நிஷீததி எங்க வந்து உட்காருகிறார்களோ. ஆனா இந்த இடத்துல வந்து கடையில உட்கார்றதுன்னு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு நமக்கு. கடையில கல்லால உட்கார்றது அப்படின்பா. இட்ஸ் வந்து இட்ஸ் an expression that is very common. ஷாப்ல உட்கார்றதுன்னு, அதுதான் நிஷத்யானாலே ஆபணகான்னு அர்த்தம். எங்க போய் நம்ம உட்கார்ந்துட்டு வியாபாரம் பண்றோமோ அந்த இடத்துக்கு நிஷத்யான்னு பேர். சம்ஞாயா
நெக்ஸ்ட் யுச் பாவார்த்தத்துல வருது. அகைன் இந்த சூத்திரத்தினால வர்றது நீ ஆச ஸ்ரன் தோ யுச். கரெக்டா தான் போட்டிருக்கேனா? ஆமா, ஆசனா மண்டனா எல்லாம் ரைட்டு தான். ஐ திங்க் ஒரே நிமிஷம், சூத்திரத்தை அப்பவே எழுதி. ஆமா, நீ ஆச ஸ்ரந்த. இந்த இது நான் நீங்கரிச்சு எதுக்கு நீ போட்டிருக்காரு? ஆஃப்டர் த வேர்ட்ஸ் எண்டிங் இன் நீ, ஆசு ஸ்ரந்து, இதுக்குதான் வருது. மண்டனாங்கிறது உண்டு இங்கேயும். இது அப்கோர்ஸ் அவர் இதை பார்த்து போட்டு விடுறார், அந்த அமரகோஷத்துல இருந்து பார்த்து அவர் எடுத்துட்டார். ஆசனா ஸ்ரந்தனா காரணா ஹாரணா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதுல வந்துரும். ஓகே, சோ மண்டனான்னா வந்து மண்டனம் அலங்கரணம் செய்வது, ஆசனா உட்காருவது அப்படிங்கறதுல பாவார்த்தத்துல வரக்கூடிய பதங்கள். அங் பிரத்யம் வர்றது எதுன்னா இந்த பச்சு சிது மிருஜு, பச்சா சிதா மிருஜா இதெல்லாமும் பாவார்த்தத்துல அங் பிரத்யத்தோட வர்றது. விச் இஸ் சமையல், சிதா வெட்டுதல், ஒரு மிருஜா மிருஜ்யதே அனேன இது, சோ ஆர் மிருஜ்யதே இது மிருஜா, தொடைத்தல், தொடைக்கிறது அப்படிங்கிற அந்த ஆக்ஷனை மாத்திரம் குறிக்கிறது. நெக்ஸ்ட் சன்னந்தத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ஆப்ரத்யம், ஆப்ரத்யாத்து. இந்த வந்து சன்னந்த பிரத்யாத்து பரம் ஆபவதி. வந்தாலே அங்க உங்களுக்கு அகைன் யூ ஹேவ் ஸ்திரீலிங்கம் தேர். இது வெரி காமன், நம்ம நிறைய இந்த ஒரு இதை பார்த்திருக்கோம். பட் இதுதான் பிரத்யம்னு நமக்கு தெரியாது. அண்ட் தட் பிரத்ய டிட்டர்மின் ஸ்திரீலிங்கம்ங்கிறது நமக்கு தெரியாது. சோ சிகீர்ஷா அப்படின்னா முகுர்முகும் கரோதி, கரோத்தும் இச்சா, இச்சார்த்தே சன் பிரத்யம். சோ சன்னு வந்து இல்ல 2-3 ஸ்டெப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கரோதி, கிரு தாத்து இருக்கு, you are doing something. ஓகே, அடுத்தது you want to again and again do something. அப்போ புனః கர்த்தும் இச்சதி அப்படின்னு இருக்கு. அது தாத்து முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ சிகீர்ஷதி, that இச்சா that you have to do again and again, அதுக்கு ஆப்ரத்யம் போட்டு ஸ்திரீலிங்கம் வந்து சிகீர்ஷா, தி டிசைர் டு டூ அகைன் அண்ட் அகைன். ஜிஹீர்ஷா ஹர்த்தும் இச்சா, டு டேக் அகைன் அண்ட் அகைன். ஜிகமேஷா நிறைய வார்த்தை, பிபட்டிஷா, திஸ் இஸ் a very common word that we see. அடுத்தது இங் பிரத்யம். இது வந்து பிரஷ்ன ஆக்யானயோகோ கிம் காரிம் அகார்ஷீஹி, இமாம் காரிம் அகார்ஷம். இந்த ஒரு செயல் என்ன செயலை நீ செய்தாய் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது மாத்திரம் இந்த இடத்துல என்ன காரியம் செஞ்ச நீ அப்படிங்கிறோம் இல்லையா? நான் இந்த இதை பண்ணிவிட்டேனே அப்படிங்கிறோம். அந்த இதங்கிறது என்னது? இந்த செயலை பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறோம் இல்லையோ? தட் அந்த சென்ஸ் கொடுக்கிறது. when someone is asking you a question about something, then you are giving him an answer in this manner. அந்த இடத்துலயும் காரி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது நீ பிரத்யம் பாவே. இது வந்து வார்த்திகம். எதுக்கு அடியில வார்த்திகம்னா 3394 போட்டிருக்கேன்னா, இப்ப இந்த இடத்துல முன்னாடியே நம்ம இந்த 3394 பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்ல, ஒரு நிமிஷம் பார்த்தேன்னு நினைச்சேன், வரேன். ஸ்திரியாம் தின், எஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த இடத்துல ஸ்திரியாம் தின்னு இருக்கு இல்லையா? இந்த சூத்திரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய வார்த்திகத்துக்கு வருது. வார்த்திகம் இது. இப்ப இங்க பாருங்க, கிருதிஹி பிருதிஹிங்கிறது பார்த்தோம். அந்த சூத்திரத்துக்கு அடியில வரக்கூடியதுதான் இந்த வார்த்திகம். ग्ला म्ला ज्या हा भ्यः निहि. Ni pratyam comes after these 4 dhatus, which is gla, glanihi, fatigue, jya, janihi, jyanihi, அதாவது ஜியானினா ஜீர்ணிஹின் இருக்கு, ஜியானினா ஓல்ட் ஏஜ். ஓகே,
மிளானிஹி வாடுறது, கிளானி ஃபட்டிக் இது ஃபேடிங், மிளானிஹினா ஃபேடிங், ஜியானிஹி ஓல்ட் ஏஜ், மூப்பு, ஹானிஹி லாஸ். ஹானி நம்ம ரொம்ப சுலபமா யூஸ் பண்றோம், ரொம்ப இதுவா, பட் வி டோன்ட் ரியலைஸ் தட் இட் இஸ் ஸ்திரீ பிரத்யய நிஹி வருது அந்த இடத்துல. அடுத்தது ஷங்கிற பிரத்யம் வருது, கிரியா. கிரியா கிரு தாத்துக்கு மாத்திரம் ஷ ச அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ ஷ பிரத்யமும் வரும், ஷ பிரத்யமும் வரும் அப்படிங்கும் பொழுது யூ ஆல்சோ ஹாவ் தி ஏர்லியர் கிருத்தின் பிரத்யா, கிருதிஹி கிருத்தியா. இந்த கெப்பு பார்த்தோமோ இல்லையோ, இந்த கெப்பும் வரும் கிரு பிரத்யத்துக்கு, அதனால கிருத்தியா வரும், கிருதிஹி வரும். அண்ட் அப்கோர்ஸ் இந்த இடத்துல கிரியா அப்படின்னு ஷ பிரத்யம் போட்டும் வரப்போறது. இச்சா, இதெல்லாம் இச்சாங்கிறது தனியா ஒரு சூத்திரம் கொடுத்திருக்கார், அதற்கு ஷ பிரத்யம் போட்டுதான் வருது. சோ மொத்தம் இங்க பல பிரத்யங்கள் கொடுத்து பாவார்த்தேன்னு அதிகாரத்தை கொடுத்து, அந்த அதிகாரத்துக்கு அடியில எக்ஸ்ட்ரா மீனிங்கோட சில பிரத்யங்களை கொடுத்து ஸ்திரீலிங்கம் கண்டிஷன் ஆகிறது. தட் இஸ் தீஸ் கண்டிஷன்ஸ் கிவ் யூ ஏ ஸ்திரீலிங்க பதம். ஓகே, அடுத்தது வந்து இதையும் அமரத்துல மென்ஷன் பண்ணியிருக்கார், அதனால இங்க கொடுத்திருக்கார். இதெல்லாம் பாணினியோட ரூல்ஸ் படி வரக்கூடியது இல்ல. பாணினி has given another பிரகரணம் called உணாதி பிரகரணம். நீங்க சித்தாந்த கௌமுதியினுடைய அரேஞ்ச்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூர்வ கிருதந்தம்னு வரும், அதுக்கப்புறம் உணாதி பிரகரணம் நடுவுல கொடுத்துட்டு then he will give you உத்தர கிருதந்தம். this உணாதி பிரகரணம் பார்த்தோம்னா இத வந்து பல பேர் இத வந்து படிக்கிறதும் கிடையாது. Again, it is a very difficult section also, because இதனுடைய விவகாரத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இதனுடைய வியுற்பத்தி புரிய போறது. உணாதி is a very important section also at the same time, but we don't go into the etymological derivation of every words. இந்த உணாதி ஷோங்கர்ச்சு இதுல பல பிரத்யங்கள் இருக்கு. Many words have formed because of this pratyayas. So ni u e pratyayantaha, unadila இருக்கக்கூடிய உணாதி கணத் உணாதி பாடத்துல படிச்சிருக்கக்கூடிய நீ பிரத்யமா இருந்ததுன்னா it should be in ஸ்திரீலிங்கம். if it is an u pratyaya then it should be in ஸ்திரீலிங்கம். ஈ பிரத்யத்தை விதிச்சிருக்குன்னா உணாதி பிரத்யத்துல then it should be in ஸ்திரீலிங்கம். இந்த மூணுத்த உங்களுக்கு இங்க டேபுலேட் பண்றார், because this is the method used in நாமலிங்கானுசாசனம் சொன்னேன், கரெக்டா? சோ நீ பிரத்யத்துக்கு ரெண்டு எக்ஸாம்பிள், ஸ்ரேணிஹி ஸ்ரோணிஹி. ஸ்ரேணின வரிசை, ஸ்ரோணின இடுப்புன்னு அர்த்தம், இடுப்பு பிரதேசம். சௌந்தரலஹரி எல்லாம் படிச்சேன்னா உங்களுக்கு அந்த ஸ்ரோணி அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. கர்ஜூஹு சமூஹு. கர்ஜூன்னு என்ன அர்த்தம்னு பார்க்கலன்னா ஐ திங்க் கர்ஜூனா இது அரிப்பு, கர்ஜனம்னா அரிப்புன்னு அர்த்தம். சோ கண்டூஹு அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. சமூஹுனா ஆர்மி. தந்திரிஹி, தந்திரிஹிங்கிறது வீணா, தந்திகளுடன் கூடினதுங்கிறதுனால அந்த வீணைக்கு தந்திரிஹின்னு பேரு. லக்ஷ்மிஹி, இதெல்லாம் ஈகாராந்தம் தனியா ஒரு சப்தமஞ்சரியில பார்த்தேன்னா லக்ஷ்மிஹி ஸ்ரீஹி அந்த ஈகாராந்தம் விசர்க்கத்தோட ஆரம்பிக்கும். நதி நத்யோ நத்யா மாதிரி வராது, லக்ஷ்மிஹி லக்ஷ்மியோ லக்ஷ்மியான்னு வரும். அதுக்கு தனியா உங்களுக்கு சப்தம் கொடுத்திருப்பார். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதுல கீழே பார்த்தேன்னா தந்திரிஹி இது லக்ஷ்மி வத்து அப்படின்னு கீழே வந்து சப்தமஞ்சரியில they would have given you a sentence there. அதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஈகாராந்தம் உணாதியில சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்க போறேன். ஓகே, இதுவும் ஸ்திரீலிங்கம். அடுத்தது 10th போனேன்னா நீ 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 ஆப் ஊங். இது மூணு பிரத்யங்களை அந்தத்தில் கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளும் உங்களுக்கு ஸ்திரீலிங்க பதமா தான் இருக்கும். நீங்கர்ச்சே இட் இன்க்ளூட்ஸ் 3 பிரத்யஸ் which are நீப், நீஷ் and நீன். அடுத்தது ஆப்னு எடுத்துட்டோம்னா டாப், டாப், சாப், இந்த மூணுமே சொல்றார். ஊங்க பிரத்யம், ஊங்க வந்து ஒரே பிரத்யம் தான், நல்ல வேளை. அதனால இதுல வந்து so we have to look at 7 பிரத்யஸ் இப்போ வரப்போறது இந்த இடத்துல. நீப், நீஷ், நீன், டாப், டாப், சாப், அதுக்கப்புறம் ஊங். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்கம் தான்.
ஸ்திரீலிங்க ஸ்திரீ பிரத்யங்கள் இவைகள்லாம். இவைகள் வந்து விசேஷ்ய விசேஷண பூதாக, தே கேன் ஆல்சோ பி விசேஷ்யஸ் ஆர் விசேஷணஸ். அப்படின்னா என்ன, டைரக்டா விசேஷியத்துவேனங்கிறச்சு அத வேர்டாவே அப்படியே யூஸ் பண்ணலாம், விசேஷணமாக உபயோகப்படுத்தலாம். தட் இஸ் அட்ஜெக்டைவல் ஃபீச்சரா யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டைவல் ஃபீச்சரா யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இதுக்கு வந்து சூத்திரம் பல சூத்திரங்கள் இருக்கிறதுனால நான் அதை எடுக்கல. பும்சகா இயம், ஒரு மனுஷனை சேர்ந்தது அப்படிங்கும் பொழுது பௌம்ஸ்னி அப்படின்னு வருது. இந்த இடத்துல யூ ஹாவ் நீப் பிரத்யம் வர்றது. அதுக்கப்புறம் உபகோஹோ இயம்ங்கிறச்சு ஔபகவி அப்படின்னு பதம் வருது. தட் இஸ் உபகுஹு, உபகோஹோ அபத்தியம் ஸ்திரீன்னு எடுக்கும் பொழுது ஔபகவி, ஸ்திரீய குறிக்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வர்றச்சு ஔபகவி இயம் ஸ்திரீ அப்படிங்கும் பொழுது உபகுவனுடைய சேர்ந்தது அல்லது உபகுவை சேர்ந்த ஒரு நகரம் எடுத்துக்கலாம். அவனு திஸ் பிலாங்ஸ் டு ஹிம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுக்கும் பொழுது இட் இஸ் ஆக்சுவலி விசேஷனம். இட் இஸ் நாட் த பதம் இட் செல்ஃப், ரைட்? அதனால இங்க பௌம்ஸ்னின்னு எடுக்கும் பொழுது புருஷனை சேர்ந்த ஒரு பெண்ணுங்கிற மாதிரி எடுத்துக்கிறது பதிலா புருஷனை சேர்ந்த ஏதோ ஒரு பதம் உங்களுக்கு வந்து ஸ்திரீலிங்க பதமாக இருக்கணும். அந்த பதம் தான் விசேஷ்ய பதம். அப்ப இந்த இடத்துல அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன், பௌம்ஸ்னி சக்திங்கிறோம். ஒரு புருஷனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சக்தி அங்க இருக்கு, புருஷனை சேர்ந்த ஒரு சக்தி அப்படிங்கும் பொழுது that which belongs to ஸ்திரைணின்னு இருக்கு, ஸ்திரைணி சக்தி, she has the power that is there for a woman அப்படிங்கறது ஸ்திரைணிங்கிற பதமும் ஃபார்ம் பண்ணலாம் அந்த இடத்துல. சோ ஒரு ஸ்திரீக்கு உண்டான சக்தி இருக்கு. anything, it has to be a visheshanam wherein you will have to use it along with another padam which becomes the visheshya. அதாவது ஸ்தூலஹா புருஷஹா, ஸ்தூலஹா கஜஹா, ஸ்தூலா சம்திங் கரிணி அப்படின்னு நமக்கு வந்து அந்த விசேஷத்தோட உபயோகப்படுத்துற விசேஷணமாக உபயோகப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த நீப்பு டாப்பு டாப்பெல்லாம் உங்களுக்கு விசேஷமாகவும் வரலாம். விசேஷமாக வரும் பொழுது இத்தனை எக்ஸாம்பிள் கொடுக்குற, இத வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். सरस्वती नमस्तेस्तु वीणा पुस्तक धारिणी हंसवाहनमारूढे विद्यादानं कुरुष्व।